ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதான் ஃபஸ்ட் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒரு வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் சர்வீஸிங் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மொபைல் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் ஆல் ஓவர் இந்தியா பண்ண முடியாது. சென்னையில் மட்டும் இருந்தீங்கன்னா என்னால் பண்ண முடியும். அதுவும் வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு லொக்கேஷன் சொன்னீங்கன்னா நான் அந்த லொக்கேஷனை வந்து பிங் பண்ணுவேன். அதேமாதிரி என்னென்ன மொபைல் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மற்ற எந்த கேஜெட் வேணால் இது பண்ணலாம். ஸோ அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ என்கிட்டயே இப்போ கொஞ்சம் சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, ஓல்டு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நான் இப்போ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன், சர்வீஸ் பண்ணுற வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்னோடய பிளானே வந்து ஜனவரி 1ஆம் தேதி தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளானு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடுச்சுன்னா, என்னோடய யூடியூப் சேனல் வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, ஏதோ ஒரு சம்திங் இல்லீகல் எரர்னு சொல்லிட்டு பக்காக கிளிச்சாங்கன்னு தெரியல. அதனால அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. இந்த பாருங்க. ஸோ இது உங்களுக்கு ரீடபுளாக இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் ஓகே, நான் உங்களுக்கு இமேஜ் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த இமேஜை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹஸ் பீன் டிசேபிள்னு சொல்லிட்டு வருதா. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. இது என்றைக்குன்னா ஜனவரி 3. ஸோ இன்றைக்கி ஆகிடுச்சு. டுடே வந்து இன்றைக்கி தான் வந்து ஜனவரி 3. ஸோ இன்றைக்கி தான் இப்படி ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல, இருக்கட்டும், எல்லாமே நடக்கிறது தானே. ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து மேலே போக முடியாது. அதனால் ஏதாவது ஒரு டவுன்ஃபால் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போவே சண்டேவே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் இந்த வீடியோ. ஸோ சண்டே இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ நம்ம சண்டே 4th அப்போ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணிடணும். அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இது எதனால் வந்துச்சு அப்படின்னா ரீசன்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னா, எதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா எதுவும் தெரியல. நான் ஃபஸ்ட்டு ஒரே வீடியோ தான் அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த ஒரு வீடியோவுக்காக எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. இது என்ன ரீசன், எதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் செக் பண்ணணும். மேபி நான் செக் பண்ணி இது என்ன இஷ்யூ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டு வர்றேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து மொபைல் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். மொபைல் சர்வீஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் சர்வீஸ் எல்லாம் பண்ண போகிறோம். மொபைல் சர்வீஸ்லேயே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மொபைல் இப்போ நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நான் வந்து என்னோட வந்து இது வந்து டைப் சி ஆக்சுவலாக, சரிங்களா. இதுக்கு முன்னாடி நான் ஒரு மொபைல் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து மைக்ரோ யூஎஸ்பியோ அது வந்து மினி ஏதோ சொல்லுவாங்க. அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ நான் அதை வந்து இமேஜ் ஆட் பண்ணுறேன். அந்த போர்ட் ஆக்சுவலாக ரெடி பண்ணுறதுக்காக நான் கொடுத்த சார்ஜிங் போர்ட் வந்து போயிடுச்சு. இதுவே வந்து டைப் சியா, இதுக்கு பழைய மாடல் ஒன்று வரும்ல, பழசு வரும்ல, அந்த மாடல் ஒரு கனெக்டரு. ஸோ அது எனக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக ஒரு ஷாப்பில் கொடுத்துருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னோடய பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டு சார்ஜிங் போட்டுட்டு இவங்க சார்ஜ் ஏறுதா இல்லையா செக் பண்ணணும். அதுதானே அவங்க வேலை. ஆனால் அவங்க அதை பண்ணலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சார்ஜிங் போர்ட்டை மாற்றிட்டு என்னோடய பாஸ்வேர்டு எல்லாமே கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்க எல்லாமே சரி கொடுத்தாச்சு. அடுத்த நாள் போய் கேட்குறேன், இந்த மாதிரி சார்ஜிங் இஷ்யூ கொடுத்தேனே, மொபைல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 300 rupees ஆகுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் அதுக்கப்புறம் நான் வந்து சார்ஜிங் போட்டேன், சார்ஜ் ஏறுச்சு. ஆனால் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, நான் ஃபோன் பேசுனா அவங்களுக்கு ஆப்போசிட் பர்சனுக்கு கேட்கல. என்னடா இது, ஃபோன் பேசினா ஆப்போசிட் பர்சனுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி திருப்பி எடுத்துன்னு அந்த கடைக்காரங்கிட்ட கொடுத்தா, அந்த கடைக்காரன் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் ஸ்பின்னை வந்து நான் வந்து எடுத்துட்டேன்ப்பா, ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு, போர்டு ஹீட்டுனால மைக் வந்து போயிடுச்சு, அதனால நான் புதுசாக தான்ப்பா மைக்கு மாற்றி கொடுக்கணும், அது இப்போ கிடைக்காது, அதனால் நீங்கள் மொபைலை கொடுத்துட்டு போங்க, நான் உங்களுக்கு வந்து இருக்காங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அதுக்கு மேலே மொபைல் எனக்கு கொடுக்கறதுக்கே இஷ்டம் இல்லை. ஸோ நான் ஒரு சார்ஜிங் போர்ட்டை தான் மாற்ற சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கணும். அவங்க தப்பாக யூஸ் பண்ணதுனால என்னோடய மைக் போயிடுச்சு.
ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ இந்த மைக்கே போயிடுச்சு, நான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், என்னோடய டேட்டா எது லாஸ் ஆகாதா? என்னோடய மொபைல் டேட்டா வந்து லாஸ் ஆகிடும்ல. நான் உள்ளே இருக்க ஃபோட்டோஸ், இமேஜஸ், என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே அவங்க எடுத்திருக்க மாட்டாங்கன்னு என்ன ஒரு ஷூரிட்டி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம வீடியோவில் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மொபைல் லாக்கில் இருக்குது, நான் வந்து இந்த மொபைலில் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னா அது செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே ஸோ அந்த எமர்ஜென்சி டயலில் போயிட்டு நான் 1 2 இப்படி ஆஷ் பண்ணாலே தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஓகே கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அப்படியே உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா ஒரு வீடியோ எடுக்கணும். இப்போ நீங்கள் மொபைல் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட டேட்டா லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன ஷூரிட்டி கொடுப்பீங்கன்னா வீடியோ எடுத்து இது பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் எப்படின்னா, இப்போ மொபைல் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்ககிட்ட பாஸ்வேர்டு நான் கேட்க மாட்டேன். ஃபஸ்ட்டே நான் வந்து பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேன். உங்கள் மொபைலில் என்னென்ன ஃபால்ட்டு, இல்லை உங்கள் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸில் என்னென்ன ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து முன்னாடியே சொல்லிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் என்கிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க. ஸோ அந்த ஃபால்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் மொபைல் டிஸ்பிளே போயிடுச்சா, பேட்ரி போயிடுச்சா, பேட்ரிக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு பாஸ்வேர்டில் தேவை கிடையாது. மொபைல் வந்து டிஸ்பிளே போயிடுச்சா, ஏன்னா மொபைல் டிஸ்பிளே போயிடுச்சுன்னா டச் ஒர்க் ஆகுதா, இல்லை டச் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்னோடய சேனலில் வந்து மொபைல் சர்வீஸ்க்கு இருந்துன்னா டிஸ்பிளேயை மட்டும் நான் கடைக்கு போய் இப்போ ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் விவோ, இப்போ என்னோட வந்து போக்கோ M4 ப்ரோ, ஸோ இந்த மாடலுக்கு வந்து டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் டிஸ்பிளே போய் வாங்கிட்டு வந்துடுவேன், ஸ்பேருக்கு போய் வாங்கிட்டு வந்து அதில் எமர்ஜென்சி பேரில் வந்து டயல் பண்ணி செக் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா, இன்கேஸ் நான் வந்து மொபைல் டச்சு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா நான் செக் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து வீடியோ ஆக்சுவலாக நான் எந்த மொபைலும் வந்து முன்னாடியே ஓப்பன் பண்ணி செக் பண்ண போகிறது கிடையாது. என்னோடய வீடியோ ரெக்கார்டிங்கெலாம் தான் இருக்கும். நான் அந்த வீடியோவும் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து இப்போ நீங்கள் மொபைலில் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், அப்போ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அப்போ நான் வந்து மொபைல் ஆப்பே வீடியோலேயே வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு ஒரு சீல் மாதிரி, ஆக்சுவலாக சீல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், சீல் ரெடி பண்ணிவிட்டு அந்த சீல் அடிச்சுட்டு பேக் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். ஸோ அந்த சீல் வந்து எந்த சேஞ்சஸ் ஆகாது. ஏன்னா இப்போ நான் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி திரும்பி செக் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நான் சீல் அடிச்சிட்டேன்னு அப்படின்னா அதை நான் பிரித்தாலுமே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதுதான் இப்போ நம்ம சேனல் ஒரு அட்வான்டேஜ். ஸோ உங்கள் மொபைல் சர்வீஸ் கொடுக்கணும் தான் கொடுங்க, பிரச்சனை கிடையாது. எங்கள் மூலயமா எந்த பிரச்சனையும் வராது, டேட்டா லாஸோ எதுவுமே வராது. ஏன்னா இதை நான் மட்டும்தான் பண்ண போகிறேன், வேறு யாருமே இதை இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால நான் எந்த மொபைலை சர்வீஸ் பண்ணாலும், எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணாலுமே நான் வந்து என்னோட கண்ட்ரோலாக தான் இருக்கும். அதேமாதிரி அந்த வீடியோவும் உங்களுக்கு இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் ஃப்யூச்சரில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அது வந்து போஸ்ட்டில் இருக்கும், என்னோட யூடியூப் சேனலில் இருக்கும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்தமாதிரி டேட்டா எதாவது லாஸ் ஆகிருக்கா, இல்லை உங்கள் டேட்டாலாம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது ஒரு அவேர்னஸ் தான். ஸோ நான் வந்து எல்லாரையும் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். சில பேர் பண்ணுறாங்க, அதே ஃபோட்டோஸை வச்சு நம்மளோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. கான்டாக்ட்ஸ் எடுக்கிற சான்சஸும் இருக்குது. இப்போ பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து அவங்க ஓப்பன் பண்ணி எல்லாமே செக் பண்ணலாம். கான்டாக்ட் செக் பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜெல்லாம் அவங்க செக் பண்ண முடியாது, ஆனால் ஃபைல்ஸை வந்து அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸோ செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.